வணக்கம் கோபி அண்ணா. எல்லா புகழும் முருகனுக்கு. இப்ப எனக்கு குழந்தை பிறந்திருக்குதாண்ணா. நான் போன வருஷம் தைப்பூசத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க வீடியோ பார்த்து 48 நாள் விரதம் இருந்தோம் எங்க ஃபேமிலியோட. எனக்கு முதல்ல ஒரு பையன் இருக்கான், 8 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாவது குழந்தை இல்லை. நாங்க விரதம் இருந்தோம். எனக்கு பங்குனி உத்தர அன்னைக்கு ரெண்டாவது குழந்தை கன்ஃபார்ம் ஆகிச்சுது. இப்ப எனக்கு பையன் பிறந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியன் தான், ரெண்டாவதும் சிசேரியன் தான். நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணாங்க, வழி இல்லை. டாக்டர் சிசேரியன் பண்ணணும், நீங்களே டேட் எல்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி. நீங்க இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு மாறா எதுவும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. தெய்வ குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே நீங்க முடிவெடுங்கன்னு சொன்னீங்க. நானும் டாக்டர் கிட்ட நீங்களே எங்களுக்கு டேட் எல்லாம் நீங்களே பார்த்து சிசேரியன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க எனக்கு நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை காலையில 9:30க்கு மேல நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், நீங்க காலையில வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்க போனோம். அதே மாதிரி எனக்கு நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு சிசேரியன் பண்ணி எனக்கு பையன் பிறந்திருக்கான்னா. முருகரை எனக்கு பிறந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால எல்லாருமே தைப்பூசத்துக்கு விரதம் இருங்க. கண்டிப்பா எனக்கு முருகர் செஞ்ச மாதிரி அற்புதங்கள் அதிசயங்களும் நிறைய எல்லாருக்கும் பண்ணுவாங்க. எப்பவுமே முருகரை நம்புங்க, கைவிட மாட்டாரு. நிறைய சோதனைகள் கொடுத்தாலும் கைவிட மாட்டாரு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பையன் பிறந்த இன்னைக்கு 9 days ஆகுதுண்ணா. முருகருக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி அண்ணா.